திரு நேரு அவர்கள் மாண்புமிகு நேரு அவர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான். அது நீங்க முதல்வரை தான் கேட்கணும். ஏன் சேகர்பாபு தூய்மை பணியாளர் விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு தலையிடுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும். துறை அமைச்சர் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் பேச்சுவார்த்தை நடத்தாம ஏன் உண்மையா அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. திரு நேரு அவர்கள் மாண்புமிகு நேரு அவர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையும் அதுதான். அது நீங்க முதல்வரை தான் கேட்கணும். ஏன் சேகர்பாபு நீங்க சேகர்பாபு அவர்களே கேட்கணும். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? உங்க துறை அமைச்சர் இதுல பேச்சுவார்த்தை நடத்த நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர், நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக பணிக்கு திரும்பணும். இது முக்கியமான பகுதி. உங்களுக்கு எல்லா அந்த பண பயிர் எல்லாமே அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை நீங்க அரசாங்கம் இன்னைக்கு அறிக்கை இன்றைக்கு தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை அந்த 2000 பேர் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியை குழுக்களை சொல்லி இப்ப அமைச்சர் சேகர்பாபு அவர் எல்லாம் சொல்லுவாரு. 19/1 அவரு தேர்தல் அறிக்கை 285 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.